படம் பார்த்தோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு காதல் படம். நல்ல கதை, நான் வயலன்ஸு இருக்குது, வயலன்ஸே இல்லை, சண்டை கிண்டை இல்லாமல், கருப்பிடிப்பு இல்லாமல். இது சப் இன்ஸ்பெக்டராக நடித்தவர் ரொம்ப சூப்பராக நடித்தார். அதேமாரி ஹீரோவும் நல்லா நடித்தார். நல்ல படம். ஆனால் நல்ல படம் ஓடணும். இந்த காலத்துலலாம் வெறும் நான் வயலன்ஸும் அது இது கற்பழிப்பு சந்தை சீனாக தான் ஓடுது. இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். சூப்பர் படம் சார், நல்லா இருக்குது, பார்க்கலாம் சார். பாட்டுலாம் பரவாயில்ல, பாட்டு சுமார் தான், பாட்டு சுமார் இல்லை. மற்றபடி ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் இல்லை, அவ்வளோ. சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் நல்லா காமெடி நடித்தார், நல்லா இது. அது நல்லா அவர் சீன் நல்லா இருந்துச்சு. தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து சீனு, அந்த சீனு அதெல்லாம் நல்லபடியாக நல்லா இருந்துச்சு. மற்றபடி இவர் நடிச்சிருக்காரு, அது அப்பா நடிச்சிருக்காரு. நல்லா படம் சார், நல்லா பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் சார். என்ன சார், இந்த படம் எல்லா சீனுமே நல்லா இருந்தது சார். ஆரம்பத்துலேருந்தே நல்லா சீன் இருந்தது. லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. அந்த வீடு அங்கே ஒய்ஃப் எனக்கு புரியல. 3 குழந்தை பெற்றறன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க. போருமே, ஒரு குழந்தை பெற்றா என்ன, 3 குழந்தை பெற்றா என்ன, எல்லாம் ஒன்று தான். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியை சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். ஏற்கனவே என்ஜாய் பண்ணி தான் ஒரு குழந்தை பிறந்திருக்காரு. அதே என்ஜாய்மெண்ட்டு கூட தான் 3 குழந்தையும் பிறக்க போகுது. அவங்க லேடிஸ் சொல்கிறது, ஹீரோயின் சொல்கிறது கரெக்டு தான். 3 குழந்தை என்னால் பார்த்துக்க முடியாது, ஒரு குழந்தை பார்த்துக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் வருடலாக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது சார், படுவர் நல்லா இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், இது ரெடியா? ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ரவி சேகர், மீடியா பர்சன். நம்ம பால்ராஜ் சார் வீட்டில் இன்னைக்கு படம் ஒரு சமூக நீதியை கற்பிக்கிறது. அதே டயத்தில் இர்ரெகுலராக நம்ம ஒரு புருஷ மனைவிக்குள்ளே தகராறு இருந்தால் வேதி தாண்டிய வெளிநாடாக அது நம்மளுக்கு இதாகுது, மொராலிட்டி ஸ்பாயில் ஆகுது. அதனால் கடைசியாக ஒரு லைஃபே, ஒரு புருஷ மனைவியோட லைஃபே ஸ்பாயில் ஆகுது. அதனால் அது புருஷன் இல்லைன்னா யார் வேணால், இன்க்ளூடிங் காவல்துறை, யார் வேணால் எது வேணால் பண்ணான்னு ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த காவல்துறைக்கு ஒரு தக்க தண்டனை மக்கள் தான் கொடுக்கணுன்றது மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பால்ராஜே அவர் எல்லாமே ஸ்டோரி டைரக்ஷன் எல்லாம் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் அவர் விக்கு வச்சு நினச்சா கூட அது சூப்பராக இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இன்னுமே கொஞ்சம் சூப்பராக அழகாக இருக்காது. அது மெச்சத்தக்கதை. நானும் ஒரு மீடியா பர்சன் தான் சொல்கிறேன். அண்ட் மோரோவர் மியூசிக் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், டப்பிங்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் ஓவரால் இந்த படம் ஒரு சமூக நீதியை மக்களுக்கு கொடுக்குற நல்ல படம். வெற்றி, வாழ்த்துக்கள். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பால்ராஜ் என்றவர் கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு. ஹீரோவும் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஏற்ற கதை, அந்த கதையை மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க கூட நடித்த சக நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் ரவிமரி அண்ணன் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. செம்ம கேரக்டரு. அந்த கேரக்டர் தூக்கி சாப்பிட்டாரு. அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. நான் இதில் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் நல்லா இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு ஒரு தவறான விஷயங்களுக்கு உறவில் போனால் என்னென்ன பிரச்சனைகள் கையாளுவீங்கன்றது தான் கதை. பட் ஆனால் இதோட பார்ட் 2 வந்தால் இன்னும் கூட நல்லா இருக்கும் இந்த படம். ஏன்னா அது மாதிரி கதையில் லிங்க் வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. அதனால் பார்ட் 2 வரும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் இசை, ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. நல்லது ஒரு சினிமா. நல்ல படம் பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு இந்த படத்தில் எந்த சீன்ஸ் டச்சிங்காக இருந்தது, உங்களுக்கு எது கனெக்ட் ஆச்சு? அவர் ரவிமரி அண்ணன் ரவிமரி அண்ணனுடைய கேரக்டர், போலீஸ் கேரக்டரு, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த காயத்ரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த கதைக்களெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதான் பார்ட் 2 இதை எடுத்தால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும், ஃபுல்ஃபில் ஆகிடும். சார் படம் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் நல்லா டைலாக் நல்லா இருக்குது சார். அருமையாக இருக்குது படம், பார்க்குறதுக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது. ஆமாம் சார், ஒரு 2 சீன் வந்திருக்கிறேன் சிம்பிளாக. ஆனால் கதாநாயகன் எனது நண்பர் தான் பவுல்ராஜ், நல்லா பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக இருக்குது. இது நாங்கள் சொல்கிறத விட மக்கள் பார்த்து சொல்கிறது தான் பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் மியூசிக் எதனா, பாட்டு எதனா சேர்த்துருக்கணும், அதான் என்னோட ஆசை. மற்றபடி நல்ல முறையாக பண்ணியிருக்கிறாரு, சூப்பர். மக்கள் பார்த்து ஒரு பொண்ணு அவ்வளோ தூரம் குடும்பப்படுத்துறாங்களே, நியாயமா?
இல்லை சார், இது நாட்டில் நடக்கிறது. இது பொதுவாக தண்ணி அடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ பசங்களெல்லாம் டார்ச்சர் கொடுக்குறாங்க பஜா, அவங்களுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. இதை நான் வரவேற்கிறேன். சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. ஓரளவுக்கு காமெடியும் கலந்த மாதிரி ஓரளவுக்கு சுமாராக இருக்கு. ஆர்டிஸ்ட் எல்லாம் நியூ பெஸ்ட் தான். சில கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு மேம்? நல்லா இருக்கும்.